Hi and hello, நான் டாக்டர் ஜெகதீஸ்வரி ராஜலிங்கம். இந்த சேனலில் நிறைய ஹெல்த் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் பேசிகிட்டு இருக்கோம். இதான் நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனல் ஷீ தி டாக்கை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. த மோஸ்ட் பாப்புலர் பேபி ஃபுட் பிராண்ட் நிறைய ஆடட் சுகர்ஸை அவங்க ப்ராடக்டில் சேர்க்குறாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஒரு சர்விங்க்கே 3 கிராம் அளவுக்கு சுகர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதான் இன்னைக்கு டாப்பிக்கா? இல்லை, இன்னைக்கு இதை பற்றி பேச போகிறதில்ல. ஆஃப்டர் ஆல் சுகர் தானே, இது குழந்தைங்களுக்கு என்ன பண்ணிட்டோம்னு நிறைய பேருக்கு மைண்ட் வாய்ஸ் ஓடும். குழந்தைங்களுக்கு ஏன் இந்த ஆடட் சுகர்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். சுகர் ஒரு சிம்பிள் கார்போஹைட்ரேட். நிறைய உணவுகளில் இயற்கையாகவே சர்க்கரை இருக்குது. உதாரணத்துக்கு பால், பழங்களை சொல்லலாம். செயற்கையாக மனிதர்கள் ஒரு உணவுப் பொருளுக்கு சேர்க்கக்கூடிய சர்க்கரையை தான் ஃப்ரீ சுகர் ஆர் ஆடட் சுகர்னு சொல்கிறாங்க. வெள்ளை சர்க்கரை, வெல்லம், கருப்பட்டி, தேன், பனவெல்லம் அண்ட் கெமிக்கலி மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப், இது எல்லாமே ஆடட் சுகரில் சேரும். இது எல்லாத்தையுமே உணவில் சேர்க்கிறத தவிர்க்கணும். பேபி ஃபுட்ஸில் சுகர்ஸ் ஆட் பண்ணால் அதுக்கு அவங்க அடிமையாவாங்க. அது தேவையே இல்லை. ஸோ சத்தான உணவுகளான காய்கறிகள், கீரைகள் அண்ட் வீட்டு உணவுகளை மொத்தமாக தவிர்த்துடுவாங்க. சைல்டு ஒபிசிட்டி, டைப் 2 டயபெட்டிஸ் அண்ட் அதர் ஹெல்த் இஷ்யூஸ் சீக்கிரம் வந்துடும். 2015 WHO கைட்லைன்ஸ் படி பெரியவங்க, குழந்தைங்கன்னு தன்னுடைய உணவில் சேர்க்கக்கூடிய சர்க்கரையோட அளவு 10% கம்மியாக இல்லைனா 5% கம்மியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஹெல்த் ரீசன்ஸ்க்காக இன்னும் லிமிட் பண்ணுறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆடட் சுகர்ஸ் டயபெட்டிஸ், ஒபிசிட்டி அண்ட் ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸை சீக்கிரம் கொண்டு வந்துடும். குழந்தையோட உணவில் இருக்கக்கூடிய சுகர்ஸ் நெகட்டிவ் சைக்கிளை உண்டு பண்ணும். இதுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்கன்னா நிறைய சத்து குறைபாடுகள் அவங்க வளர வளர வரும். WHO குழந்தைங்க 2 வயசு வர வரைக்கும் எந்த விதமான ஆடட் சுகர்ஸும் கொடுக்கவே கூடாதுன்னு சொல்றாங்க. சத்து குறைபாடு இருந்தால் அவங்களுடைய வளர்ச்சியும் மந்தமாகும். இந்த மாதிரி ஆடட் சுகர்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்ஸை தவிர்த்து ஹோம் பேஸ்ட் நியூட்ரிஷியஸ் ஃபுட் தரதை என்கரேஜ் பண்ணுங்க. ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய உணவுகளை குழந்தைங்களுக்கு தராதீங்க. நீங்களே சத்து மாவு இல்லைனா கஞ்சி ரெடி பண்ணி கொடுங்க. நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான ஃபுட்ஸ் தரீங்க அண்ட் சர்க்கரையை பற்றின உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். பாய்.